ஹாய் வேர்ஸ், போன வீடியோவில் சந்திரன் மலைக்கேதுவை ஹெலனா பக்கத்தில் தள்ளி விடுறதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். மலைக்கேதுவை பார்த்த ஹெலனா மலைக்கேது பேசின விஷயத்த நினச்சி பார்க்குறாங்க. எப்படி இருக்குது மலைக்கேது, என் பாதத்துக்கு கீழே இருக்கிற உயிர் பேச்சை கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கேதுவை தாக்க பார்க்குறாங்க. மலைக்கேது வேண்டாம், தாக்க வேண்டாம், நீ மகவ நாட்டை அடையணும்னு ஆசையில் தான் நான் இந்த மாதிரி செஞ்சுட்டேன். ஆனால் உன்னை பற்றி எனக்கு தெரியும், என்னைக்கும் நீ என்னையை தான் விரும்புவேன்னு. நானும் எப்பயுமே உன்னைய விரும்பிட்டு தான் இருக்கேன். என்னோட முதல் ராணியும் சரி, கடைசி ராணியும் சரி, எப்பயுமே நீ தான் என்னோட ராணி அப்படின்னு மலைக்கேது சொல்லிட்டு இருக்காரு ஹெலனாட்ட. இது ஒவ்வொரு விஷயத்தையும் ஹெலனாவும் சந்திரனும் கேட்டிருக்காங்க. இவ்வளவு விஷயத்தையும் கேட்ட ஹெலனா சந்திராவை பார்த்து, சந்திரா, உன் மனைவி ஆசையை நீ நிறைவேற்றுவியா அப்படின்னு கேட்டோடனே சந்திரன் ஆமான்னு சொல்றாரு. இவனை நீ கொன்னுரு அப்படின்னு சொன்னோடனே சந்திரனும் ஆமாங்கிற மாதிரி தலையாட்டிட்டு மலைக்கேது தாக்க வர நேரத்தில் மலைக்கேது வேண்டாம், என்னை நீ தாக்கிட்டேன்னா உனக்கு நந்தன் கிடைக்க மாட்டான், நந்தன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. சந்திரன்ட்ட மலைக்கேது நந்தன் எங்க இருக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் போட்டு கொடுக்கறத நந்தினியும் அந்த இடத்துல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. மலைக்கேது சொன்னதை கேட்ட சந்திரன் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறான், சீக்கிரமா சொல்லு அப்படிங்கிறாரு. அந்த மலைக்கு பின்னாடி நதிக்கரைக்கு பக்கத்துல ஒரு சின்ன குடிசையில அந்த நந்தன் ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னு மலைக்கேது சொல்றாரு. இதை கேட்ட சந்திரனும் கோவமா நந்தனை தாக்கிறதுக்கு இருக்காரு. அதே இடத்துல பார்த்துட்டு இருந்த நந்தினியும் போட்டு கொடுத்ததை பார்த்து கோவப்படுறாங்க மலைக்கேது மேல. இதுக்கப்புறம் ஹெலனாவும் இவனை விட்டுரு, இவன் மிக சிறந்த காரியத்தை செஞ்சிருக்கிறான், என்னோட எண்ணமும் மாறிடுச்சு, நீ போய் நந்தனை தாக்கு அப்படின்னு ஹெலனா சொல்றாங்க. இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நந்தினி அந்த இடத்துல இருந்து கேட்டு கோவப்பட்டு இருக்காங்க. இவனை என் கையால கொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க ஹெலனா. இதை கேட்ட சந்திரனும் சரின்னு தலையாட்டிட்டு ஹெலனாட்ட வாழை கொடுத்துட்டு போறாரு. நந்தினியும் அந்த இடத்த விட்டு போறாங்க. இதுக்கப்புறம் ஹெலனா மலைக்கேதுவை தாக்குறதுக்கு ரெடியா இருக்கிற நேரத்துல மலைக்கேது ஹெலனா மூஞ்சில மண்ணை தூவிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாரு. அதாவது ஹெலனாவோட தாக்கத்துல இருந்து மலைக்கேது தப்பிச்சு ஓடிடுறாரு அந்த இடத்த விட்டு. அடுத்த காட்சியில நந்தனை காமிக்கிறாங்க. அவர் ரொம்ப கோபமா குடிசைக்குள்ள நடந்து கொடுத்துட்டு இருக்காரு. குடிசையில இருக்கிற பொருள் எல்லாம் உடைச்சு போட்டுட்டு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் அந்த அமைச்சர் என்னோட பொண்ணை கூப்பிட்டு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு சந்திரன் வராரு. குதிரை சத்தத்தை கேட்டுட்டு நந்தினி வந்துட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நந்தன் அந்த குடிசையில இருந்து வெளியே வராரு. கதவை திறந்து பாக்குறப்ப சந்திரன் நிக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு. நந்தன் அதிர்ச்சியாகி நிக்கிறத பார்த்த சந்திரன் அதிர்ச்சியா இருக்குதா, எப்படியும் ஒரு நாள் நான் உனக்கு ஏமனா வந்துதான் ஆகணும், உன்ன மாதிரி முதுகுல குத்துறவங்க ஒரு மறைவான இடத்துல தான் உன்ன மாதிரி ஒளிஞ்சிருப்பாங்க, இன்னைக்கு உன்னைய இந்த இடத்துல வதம் செய்ய போறேன் அப்படின்னு சந்திரன் சொல்லிட்டு நந்தனை தாக்குறாரு. நந்தன் கீழே விழுந்த உடனே ஏன் நீ இப்படி தடுமாறுற, இந்த இடத்துக்கு உன்னைய யாரும் காப்பாற்ற வரமாட்டாங்க, உன்னோட புதல்வர்களும் என்னை கண்டு ஓடிட்டாங்க, படை வீரர்களும் என்னை கண்டு ஓடிட்டாங்க, உன் மருமகனும் என்னை கண்டு பயந்து நீ இருக்கிற இடத்த என்கிட்ட சொல்லிட்டான், இனிமேலும் உன்னைய யாரும் காப்பாற்ற மாட்டாங்க, இதனால ஒரு நொடி கூட உன்னைய கொல்லாம வச்சிருந்தா பூமி தாய்க்கு பாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாக்க பார்க்கறாரு. அந்த நேரத்துல சந்திரனோட தாக்குதல தடுக்கிறாங்க நந்தினி. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.